ஸ்டாலின் ஏதோ தூண்டி விடுறாங்க போல திருச்சி கிழக்குல நில்லுங்க. ஆமா நீங்க நில்லுங்க பார்த்து. எனக்கு செய்தியை படிக்கும் போது அண்ணா பாவீங்களா, அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், வடிவேலு செவனேன்னு போயின்னு இருப்பான். என்ன அவன் சேர்ல உட்காந்து பேப்பர் படிக்கிறான், நீ சும்மா இருக்கிற, நீ உட்காரு, நீ படி, பேப்பரை படி. அவன் கால் மேல கால் போடுறான், நீயும் போடு. அவன் சாயறான், நீயும் சாஞ்சி ஒன்று வடிவேல் அப்படியே கீழே வந்துடுவார். அப்போ வடிவேல் சொல்றாரு, அட பாவீங்களா, நான் சிவனேன்னு தானடா இருந்தேன், என்ன இப்படி இழுத்து விட்டீங்களா. அந்த மாதிரி அவர் சும்மா இருக்கிறவரை போய் சீண்டி சொரண்டி அவரை ரணமாக்கி திருச்சியில நின்னீங்கன்னா நில்லு, திருச்சியில நீங்க நில்லுங்க. ஆசை இருக்காதா சார் நாங்களும் சட்டமன்றம் திருப்பி வர? நீங்க நில்லுங்கள, நீங்க நில்லுங்க. அந்த திருச்சி தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறாங்க பாருங்க. டெபாசிட்டை கூட ஸ்டாலின் வாங்க மாட்டார், எழுதி வைங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், ஆற்றல் இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நீங்கள் திருச்சியில போட்டியிடுங்க. நீங்க போட்டியிடுங்க. நீங்க பாருங்க, டெபாசிட் வாங்குறீங்களா பாருங்க. நீங்க மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க அத்தனையுமே.